அடிக்கிற வெயிலுக்கு முதல்ல அழுகிகளுக்கு தண்ணியை வைப்படான்னு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து ஒவ்வொருத்திகளுக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளுக்கு எவ்வளோ தாகமாக இருக்கிறாளுகன்னு. பாவங்க, வெயில் 9 மணிக்கு பட்டையை கிளப்பிக்கிட்டு வந்துருச்சு. 9 மணிக்கு தான் இப்போ தண்ணி வைக்கிறேன். அவ்வளோ ஒரு தாகத்தில் இருந்தாளுங்க. எல்லாம் தண்ணி குடித்தோம்னே கொண்டு வந்து இடத்துல பிடிச்சி அவள் இடத்துல கட்டி விட்டாச்சு. அப்படியே நம்ம போய் மாமரத்தை பார்க்கலான்னு வந்தால் நம்ம மயில் சார் இருந்தார். என்னடா மாம்பழம் பூரா கொத்தி கொத்தி கிடக்குதுன்னு பார்த்தா இது இவர் பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு இப்போ தான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா, மரத்துக்கு மரம் தாவி தாவி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. சரி, அதெல்லாம் போட்டுன்னு இங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஆடு மாடு மேய்க்கிறவங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க. பார்த்தீங்களே எப்படி ஓரமாக பொலி கட்டி மேய்க்கிறாங்கன்னு. பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன் அந்த பாட்டியம்மாவை. அந்த பாட்டியம்மா டினுக்கு நடந்து வந்துக்கிட்டு என்னடா பொண்ணுச்சுமா டென்ஷன் கலப்பாத முதல்ல ஓட்டிட்டு கிளம்பிட்டு இந்த போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தால் பெரிய தலைவலி. வீடு ஃபுல்லாக பிள்ளையார் எறும்புங்க. பார்த்தீங்களா எப்படி கொய 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 கொயன்னு கிடக்கணும். அப்பப்பா சாமி, இது தொல்லை தாங்க முடியல. எதில் பார்த்தாலும் கிடக்குதுங்க. அரிசியில் கிடக்குது, காய்கறியில் கிடக்குது, தண்ணியில் கிடக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் மீன் கொய 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 கொயன்னு அந்த முட்டையோடு சுற்றிக்கிட்டே அலையுது. எட்டடா சாமி, அடிக்கிற வெயிலுக்கு நீ வேற படுத்தி எடுக்கிறியா எங்களையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லை உங்கள் வீட்டில் இருக்குதாங்க கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எப்படி கூட்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பப்பா நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிங்களேன். மூஞ்சி முகரையெல்லாம் ஏறிக்குது. இதுக்கு என்ன மருந்து போடுறதுன்னு தெரியவும் இல்லை. பாவம், இதை கொல்லவும் மனசும் வரமாட்டேங்குதுங்க. சொப்பா, இது சொல்ல தாங்க முடியலைங்க. அப்படியே வேலைக்கு போகிற வழியில் பார்த்தா கூட்டமான ஆடு ஓட்டிகிட்டு வந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிற்கிற வெயிலுக்கு தண்ணிக்கு ஓட்டிகிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா சுப்பா மாவாட்டி வச்சது என்னாச்சுன்னு வந்து பார்த்தா மாவு பூரா அடிக்கிற வெயிலுக்கு பொடபொடன்னு பொங்கி கொட்டிருச்சு. நல்ல வேலை குட்டி சம்பளத்தில் இருந்ததை ஒரு பெரிய சம்பளத்தில் வச்சுட்டு போயிருந்தேன். அதனால அது தப்பிச்சிச்சு. இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அது துணி போட்டு கட்டி வச்சுட்டு போயிருந்தேன். அது பாருங்கள், ஸோ டியூட்டியை முடிச்சுட்டு வரங்களாட்டி இங்கே எல்லாம் பொங்கி தள்ளிருச்சு. எடுக்கிறப்ப பொதன்னு கீழே விழுச்சு. ஆனால் கொட்டாத அப்படிங்கிற அது பேசாமல் கீழே கூட்டிச்சு. என் பேச்சை இது கேட்கவே மாட்டேங்குது. அப்போ தான் நினச்சேன், நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க, இது மட்டுமா கேட்குது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா எப்படி பொங்கிருச்சுங்கிறத. ஸோ சேட். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த வெயிலுக்கு இப்படி பொங்குதா இல்லை உங்கள் வீட்லேயே பொங்குதாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கீழே எல்லாம் கொட்டிடுச்சு, துணியிலலாம் கொட்டிடுச்சு. இது ஃபுல்லாமே வேஸ்ட்டுதே. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செல்லுகளெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கணும். இதுக்கு மேலே நமக்கு பொறுமை பத்தாது. நம்ம இல்லாட்டா கத்த ஆரம்பிச்சோம்னா அக்கம் பக்கம்லாம் கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் தூக்கி போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பி லைஃப்.